ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நிலையற்ற தன்மை தரும் சகட யோகம். ஜோதிட சாஸ்திரத்தில் நன்மைகளை தரக்கூடிய யோகங்கள் பல உண்டு என்றாலும் தீமைகளை தரக்கூடிய யோகங்களும் அதே அளவுக்கு உண்டு. எப்போவுமே பகல்னு ஒன்று இருந்தால் இரவுன்னு ஒன்று இருக்கும், நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். இயற்கையில் சுபகிரகங்கள் அப்படின்னு நாம் வர்ணிக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு, இந்த ரெண்டு பேரும் சஷ்டாஷ்டகமாக ஒரு ஜாதகத்தில் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு சகட யோகம் ஏற்படும். சந்திரனும் குருவும் சஷ்டாஷ்டகம், அதாவது சந்திரன் இருந்த வீட்டிலிருந்து குரு 6ஆம் வீட்டிலேயோ அல்லது 8ஆம் வீட்டிலேயோ இருந்தால் இந்த யோகம் சகடை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகடைனா சக்கரம், அதாவது வாழ்க்கை ஒரு நிலை இல்லாத தன்மை மாதிரி மேலேயும் கீழையும் உருண்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த யோகம். ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடம்ங்கிற துர்ஸ்தானங்கள் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ராசி என்கின்ற அடிப்படை உங்கள் ராசிநாதனுக்கு, அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ குரு இருக்கிறது, இதுதான் சகட யோகம். 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த யோகம் ஏற்படுறது இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தார்னா குருவுக்கு 2ஆம் இடத்துங்கிற தனஸ்தானத்தில் சந்திரன் வந்துடுவார். அதனால அந்த யோகங்கிறது கெடுதலை தருவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் குரு நின்ற இடத்துலேருந்து சந்திரன் 6லேயோ 8லேயோ இருக்கும்போது அது ரெண்டு பேருக்குமே பரஸ்பரம் மறைமுக ஸ்தானங்களாக இருக்கும், பரஸ்பரம் மறைவு ஸ்தானம். இப்போ நீங்கள் ரிஷபராசின்னு எடுத்துக்குவோம். ரிஷபராசினா சந்திரன் ரிஷபத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இப்போ சந்திரன் இருந்த வீட்டிலிருந்து தனுசு வீட்டில் குரு இருந்தாலும் உங்களுக்கு துலாம் வீட்டில் குரு இருந்தாலும் சகடை யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு நுணுக்கமான விதிவிலக்கு என்னென்னா, தனுசு வீட்டில் குரு இருக்கும்போது அவர் ஆட்சிங்கிற வலுவை பெறுவார். ஆட்சிங்கிற வலுவை தன் சொந்த வீட்டில் இருந்தபடி பெறதுனால உங்கள் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஆட்சிக்கான பலத்தை தந்து விடுவார். இதில் மாற்றுக்கிறது இருக்காது. சகட யோகம் இருந்தாலுமே இது ஒரு மாதிரி நெகட்டிவ் இல்லாத பலனை தரக்கூடியது. பொதுவாக சகட யோகம் என்ன செய்யும்? நிலையற்ற தன்மை தரும். ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாது, ஒரு வீட்டில் நிரந்தரமாக தங்க முடியாது, ஒரு ஸ்டாண்டர்டான அந்தஸ்தோடு வாழ முடியாது, மாற்றங்களை எதிர்கொண்டே தீர வேண்டியது இருக்கும். மாற்றங்கிறது லைஃப்பில் திடீர்னு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நல்லா போயிட்டுருக்கிற குடும்ப வாழ்க்கையில் திடீர்னு சிக்கல் வரக்கூடிய அமைப்பு, நல்லா போயிட்டுருக்கிற பொருளாதார சூழலில் திடீர்னு சிக்கல் வரக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை நல்ல சம்பளம்னு அதை நம்பி நம்ம வாங்கி வச்சுருக்கிற கடன் போக்குவரத்தெல்லாம் கட்ட முடியாமல் டக்குன்னு வேலை போயிடக்கூடிய சூழ்நிலைகள், நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதன் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு முடங்கி போயிடுறது, ஃபேமிலியில் வரக்கூடிய ப்ராப்ளம், நண்பர்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை, வேலையில் வரக்கூடிய பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள் அப்படிங்கிற அமைப்புகள், உறவுகள் தாய் தகப்பன் ரீதியாக வரக்கூடிய உறவுகள் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா திடுக்கிடும் திருப்பங்கள் நிரம்பிய ஒரு சினிமா மாதிரி போயிடும். எப்போ என்ன நடக்கும் தெரியவே தெரியாது. பொதுவாக சகட யோகம் உள்ளவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கவே கூடாதுன்னு நான் ஒரு அறிவுரை சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் எந்த நியூஸ் வேணாலும் வரலாம், அந்த நியூஸை மிஸ் பண்ணினீங்கன்னா கூட சிக்கல்கள் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை தரும். எல்லாருக்குமே சகட யோகம் துன்பத்தை மட்டும்தான் கொடுத்து விடுகிறதானா அதற்கான விதி விலக்குகள் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பொதுவாக சகட யோகங்கிறது ஒரு டேஞ்சர் தான். குறிப்பாக பொருளாதார ரீதியாக ஒரு அன்ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டேபிளே இல்லாமல் அன்ஸ்டெபிலிட்டியாக எப்போ என்ன நடக்கும்னே தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். சகட யோகங்கிறது அதற்கான விதி குருவும் சந்திரனும் பரஸ்பரம் 6, 8 இருக்கிறது. அதாவது சந்திரனுக்கு குரு 6லேயோ அல்லது 8லேயோ இருந்தால் இந்த விதி அப்படியே கம்ப்ளீட் ஆகும். இப்போ நீங்கள் சிம்மராசியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் சிம்மத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல தனுசில் குரு இருந்தாலும் கும்பத்தில் குரு இருந்தாலும் சகட யோகம். இதில் தனுசில் குரு இருக்கும்போது விதி விலக்கு ஏற்படும். காரணம் என்னென்னா அவர் ஆட்சி அப்படிங்கிற நிலைமையில் இருப்பார் அப்படிங்கிறார். ஆக்சுவலாக சிம்மராசிக்கு மகரத்தில் குரு இருந்தாலும் மீனத்தில் குரு இருந்தாலும் சகட யோகம் ஏற்படும். நான் தப்பாக சொல்லிட்டேன். ஏன்னா சிம்மராசியில் சந்திரனுக்கு 6ஆம் இடம்ங்கிற மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கும்போது இது கடுமையான சகட யோகம். மீனத்தில் குரு பகவான் இருக்கும்போது அங்கே ஆட்சி பெற்ற குருங்கிறதுனால சகட யோகம் இருக்கும், ஆனால் அது அளவு குறைந்ததாக இருக்கும். இது ஒரு விதி. இதில் சகட யோகம் பெற்ற ஜாதகங்களில் குருவோ சந்திரனோ ஆட்சி பெற்றுட்டாங்கன்னா இந்த தோஷம் மட்டுப்பட்டு குரு அல்லது சந்திரன் ஆட்சியாக இருக்கார். இப்போ உதாரணமாக கும்பத்தில் குரு இருக்கார், சந்திரன் கடகத்தில் இருக்கார். இப்போ குருவுக்கும் சந்திரனுக்கும் சகட யோகம் ஏற்படுகிறது. பட் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த யோகம் கெடுபலன்களை குறைத்து கொள்கிறது.
புரியுதா உங்களுக்கு? துலாத்தில் குரு இருக்கார், ரிஷபத்தில் சந்திரன் இருக்கார். இப்போ சந்திரன் உச்சம்ங்கிற வலிமையோடு இருக்கிறனாலையும் இந்த யோகத்தின் தன்மை குறைக்கப்படும். அதே மாதிரி கடகத்தில் குரு உச்ச நிலையில் இருக்கார். கடகத்தில் குரு உச்ச நிலையில் இருக்கும்போது தனுசிலோ கும்பத்திலோ சந்திரன் இருக்கிற அந்த நிலை சகட யோகம் தான், ஆனால் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும். அதே மாதிரி மீனத்தில் குரு ஆட்சியாக இருந்தாலும் தனுசில் குரு ஆட்சியாக இருந்தாலும் இந்த குற்றம் குறையும். சகட யோகம் துன்பம் தரும், நிலையற்ற தன்மை தரும், ஒரு நிலை இல்லாத வாழ்வியல் முறைகளை கொடுக்கும், அடிக்கடி மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அதில் அது மட்டும்தான் மாறாததுங்கிற வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு மாறாது. மற்றபடி லைஃப் சேஞ்சிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். இது ஒரு விதி. ஆட்சி உச்சம் யாரேனும் ஒருவர் பெற்றுவிட்டால் அந்த தோஷத்தின் தன்மை வெகுவாக குறைந்துவிடும். சகடை தோஷம்னு அதை சொல்லலாம். இன்னொரு விதி, சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அதாவது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதில் சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து சகட யோகம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகளை தருவதில்லை. இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ சிம்மத்தில் குரு இருக்கார், சந்திரன் மீனத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இது சகட யோகம்தான், ஆனால் பாதிப்பின் அளவு குறைவு. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சகட யோகம் ஏற்பட்டாலும் பாதிப்பின் அளவு குறைவாக இருக்கும். சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இதில் இப்போ சிம்மத்தில் சந்திரன் இருக்கார், குரு மகரத்தில் இருக்கார், இது சகட யோகம். ஆனால் திருவோண நட்சத்திரத்தில் இருக்காருங்கும் போது அந்த யோகத்தின் அந்த தோஷத்தின் வேகம் குறையும். புரிஞ்சுங்களா? ஆனால் அதே நேரத்தில் இயற்கை சுபரான குரு நீச்சமடைந்த நிலையில் இருக்கும்போது இவர்களுக்கு அந்த வேகம் குறைஞ்சாலும் கூட பெரும் வளர்ச்சி அப்படிங்கிறதுல சிக்கல் இருக்கவே செய்யும். ஸோ இத்தனை விதிகளையும் இதில் பார்க்கணும். பொதுவான விதி, இயற்கை சுபர்களான இவர்கள் அதிமித்திரர்கள்னு சொல்லக்கூடியவர்கள், ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டக்கூடியவர்கள். ஆனால் இந்த சகட யோகத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னா, சந்திரனுக்கு 6லேயோ 8லேயோ குரு இருக்க, குருவுக்கு 6லேயோ 8லேயோ சந்திரன் இருக்க இந்த நிலை ஏற்பட்டால் இவர்களுக்கு அன்ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டேபிளாக தொடர்ந்து வளர்ச்சி, தொடர்ந்து முன்னேற்றம், தொடர்ந்து வாழ்க்கையில் வெற்றிகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக நமது வாழ்வியல் முறைகளை நாம் கையாள வேண்டியது அவசியம். எப்போவுமே எதிர்காலம் பற்றின ஒரு விழிப்புணர்வும் கவலையும் பயமும் தக்க வைத்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஏன்னா எப்போ என்ன நடக்கும் தெரியாது. அப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணணும், நமக்கான சேமிப்புகளை கரெக்டாக வச்சுக்கணும், கடனை அதாவது வருமானத்தை நம்பி கடனை கண்ணா பின்னான்னு வாங்குகிற பழக்கங்களை கைவிட்டணும். எப்போதும் எதுவுமே நிலைத்திருக்காதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இதில் துன்பங்களும் பொருந்தும். சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்திருக்காதுன்னு அவசியம் இல்லை. துன்பங்களும் அது பாட்டுக்கும் காற்றில் கரைகிற கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போகும். இவங்களுக்கு அந்த மாற்றம்ங்கிறது நிறையா இருக்கும். இந்த சேஞ்சிங் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இயற்கையாகவே இந்த கிரக அமைப்புகள் ஜாதகத்துக்கு தந்துவிடும். அதை எதிர்கொள்ளும் போது அதில் ஏற்படும் துன்பங்களையும் தாண்டி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.